வெல்கம் பேக் டு அவர் ஹே சனா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் சனாவோட ட்ரெடிஷ்னல் மேக் ஓவர் தான் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இந்த ஹிமாலயா காஜல். ஒரு நேச்சுரலான ஐப்ரோ லுக் கொண்டு வரதுக்கு இந்த காஜல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பட்டையாக எடுக்காமல் வீடியோவில் காட்டின மாதிரி காஜல் எடுத்துகிட்டு அதை ஐப்ரோவில் கரெக்டாக மெர்ஜ் பண்ணிங்கன்னா அது ஒரு நேச்சுரலான லுக் கொடுக்கும். இதே சேம் மெத்தடில் நம்ம ஐலைனரும் போட போகிறோம். காஜலை ரொம்ப பட்டையாக எடுக்காமல் லைட்டாக ஒரு கோடு மாதிரி எடுத்திங்கன்னா கரெக்டாக ஐலைனர் போட்ட மாதிரியே வரும். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தால் நீங்கள் ஐலைனர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப், ஐலைனரில் கண்ணுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு சின்ன டிசைன் போட்டிருக்கேன். ஒரு கம்ப்ளீட்டான ட்ரெடிஷ்னல் ஆஃப் சாரி லுக்கை இது கொஞ்சம் ஹைலைட்டடாக காமிக்கும். தூரம் நான் ஒரு பாரம், என்னை உன் எல்லை வரை கொண்டு செல்வாயா. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்னா அது ஹேர் ஸ்டைல் தான். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக்குக்கெலாம் வந்து நேர்வாக்கு எடுத்திங்கன்னா சூப்பராக செட் ஆகும். சின்ன சின்ன பார்ட்டிஷனாக எடுத்து சுற்றும்போது ஒரு சூப்பரான லுக் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பார்ட்டிஷனாக எடுத்து நல்லா சுற்றிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சின்ன பார்ட்டிஷன் எடுத்து ஃபஸ்ட்டு சுற்றினதோடு வச்சு நல்லா சுற்றிக்கோங்க. இதே சேம் ப்ராசஸில் இந்த சைடு ஃபுல்லாக சுற்றினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக குஷி பின் வச்சு பின் பண்ணிடணும். இந்த சேம் ப்ராசஸில் அனதர் சைடு சுற்றி பின் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு சௌரி முடி வச்சு நான் பின்ன போகிறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 3ஆக பிரித்து சௌரி முடி கரெக்டாக வச்சு லாஸ்ட் வரைக்கும் பின்னிடணும். சௌரி வச்சு பின்னுற அளவுக்கு இவளுக்குமே பின்னாடி நிறைய முடி இல்லை, கம்மியாக தான் இருந்தது. பட் இது நின்றுச்சு. பின் போடுற மாதிரியான சௌரி முடி ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இவளோட ராதா லுக்கில் நான் அதுதான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். சனாவோட ராதா லுக் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ராதா லுக் ரீக்ரியேஷன் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நான் ரீக்ரியேஷன் பண்ணுறேன். உடலுக்குள் இருக்கும் உயிர் ஒரு சுமையா பெண்ணே, உன்னை நானும் இந்த ஜடையை ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு லேசர் எண்டாக மடக்கி மேலே ஒரு ஹூக் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதை இந்த மாதிரி 1 by 1 உள்ளே விட்டு விட்டு வெளியே எடுக்கணும். இதே ப்ராசஸ் வந்து ஜடையோட லாஸ்ட் வரைக்கும் பண்ணிக்கணும். நார்மல் ஜடையாக இல்லாமல் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான லுக் கொடுக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். எனக்கும் எங்கள் அம்மா சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக மீதி இருக்கிற லேஸை கட் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டு டைட் பண்ணிக்கோ. சலங்கையே கொஞ்சம் பேசு. நெக்ஸ்ட் ஒரு கியூட்டான மெரூன் பொட்டு. மௌனமே பாடல் பாடு. பிளாஸ்டிக் மாலையை பூவாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு அது கரெக்டான மேட்சிங்காக இருந்தது. மேக்கப் ஃபுல்லாக முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஜுவல்ஸ்லாம் போட்டு இந்த லுக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ட்ரெடிஷ்னல் லுக்குக்கு ஏற்ற நெத்திச்சுடி, ஹாரம், அட்டிகை, ஒட்டியானம், தோடு இதெல்லாம் போட்டு இந்த லுக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சனாக்கு இன்னும் காது குத்தாததால் தோடு எப்படி வைக்கலான்னு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். தோடுக்கு கீழே தொங்குற ஜுமுக்காவை எடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பொட்டை ஒட்ட வச்சு அதை காதில் ஒட்டிட்டிங்கன்னா நல்லாவே நின்றுக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் பொட்டை எடுத்தால் சீக்கிரம் கீழே விழாது. நெக்ஸ்ட் த ஹீரோ ஆஃப் த லுக்கான ஹாஃப் சாரி கட்ட போகிறோம். மடிப்பெடுத்து ஆஸ் யூஸ்வல் ஆஃப் சாரி கட்டுற மாதிரி தான். இந்த கலர் காம்பினேஷன் வேறு லெவலில் இருந்தது. நெக்ஸ்ட்டு பேங்கிள்ஸ் நான் கொண்டு வர மறந்துட்டேன். அதனால் எங்கள் அம்மா இந்த லேசியை பேங்கிளாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இப்போது ஃபைனல் லுக் பார்த்தலாமா? அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது, அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே. இந்த லுக் எப்படி இருந்தது அண்ட் இந்த மாதிரி வேறு என்னென்ன லுக்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.